இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆண் வந்து என்கிட்ட நான் அஞ்சலம் கேரக்டராக ஃபீல் பண்ணேன்னு சொன்னது. ரொம்ப நன்றி. அந்த கலர் பேலட்லாம் பார்த்து பண்ணுறாங்கல்ல, ஸோ அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, உயிரோட நடிக்கிறவங்க மட்டும்தான் கேரக்டர்ஸ் கிடையாது ஒரு ஃப்ரேமில். வெட்டுறது, குத்துறது, பைக்கோட ரேஸு, ஒருத்தன் வெட்டும் போது நடக்கிற அந்த பிளட் ஃப்ளாஷோட சவுண்டு, அதெல்லாம் சேர்ந்து தான் அவனோட மைண்ட் வாய்ஸாக நம்ம அங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். முன்னாடி மறைஞ்சு போய் குடிச்சிட்டு தலப்பா கட்டிட்டு அப்படியே வந்து நைஸாக வந்து படுத்துருவாங்க. ஸோ இப்போ வீட்லேயே சின்னதாக கொத்தனார்ட்டே சொல்லிடுறாங்க, இங்கே ஒரு பார் செட்டப் வைக்கலான் இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, நம்ம அந்த இதை பற்றி பெருசாக பேச மாட்டோம். ஒருத்தர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து செக்ஷுவலாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆர்ட் டைரக்டர் ராஜாக்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் நினச்சிட்டு இருந்தேன் இதெல்லாம் நிஜமான லொக்கேஷன்னு, எதுவுமே பண்ணல, அங்கே போய் உட்கார வச்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்பீடியாக ஒர்க் பண்ணிங்க விஷயங்களை. நீங்கள் எப்படி ஒரு ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எப்போ ஆரம்பிப்பீங்க? அந்த டிஸ்கஷன் ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் முடித்தோடனே எனக்கு அதுக்குள்ளே ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் நான் டேரக்டர் கூட நானும் ஒரு கோஆர்டினேட் பண்ணி என்னென்ன சீனுக்கு என்னெல்லாம் தேவைப்படணும் பேசுவோம். ஆக்சுவலாக இந்த படத்தோட சென்டர் நிறைய சென்டர்ஸ், திருவண்ணாமலை, பெங்களூர், அப்புறம் சென்னைக்குள்ளே ஒரு 2-4 சென்டர் பார்த்தோம். அந்த சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைவ் என்ன வால்குள்ளே என்ன டெக்ஸ்சருக்குள்ளே என்ன ப்ராப்ஸாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனிக்க வச்சது என்ன. ஆக்சுவலி இந்த கதை வந்து என்னென்னா ஒரு அடிக்ஷன் சென்டரு. இப்போ யூஸ்வலாக லைவுக்குள்ளே போய் எடுத்துருவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த சென்டர் பார்க்கும்போது எனக்கு தினம் சொல்கிறதுலாம் ரொம்ப லைவாக இருக்குடா, ரொம்ப சூப்பராக வந்துருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எப்படி பண்ண முடிஞ்சதுன்னா, நிறைய சென்டரை நான் வாட்ச் பண்ணதுனால அங்கே இருக்கிற அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ஸாகவும் சும்மா எல்லாமே நான் ஜென்ரலாக ஏதோ ப்ராப்ஸ் வைக்கணும்லாம் வச்சுருக்க மாட்டேன். அந்த படத்தில் எல்லாமே அந்த ஃப்ரேம்குள்ளே என்ன கலர் ஸ்கீம்குள்ளே இருக்கணும் அதை நான் புரிஞ்சு வச்சது. அதேமாதிரி இது பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் தினா கூட டிஸ்கஷன் பண்ணது முன்னே பார்த்தீங்கன்னா, அதை எப்படி பண்ண போகிறோம், கதையில் நிறைய த்ரூ அவுட்டாக சீக்வன்ஸ் அதிகமாக இருக்குது. மச்சான் அது வந்து கலர் வந்து ஒரு நல்ல கலர் ஸ்கில்ல இருக்கணும், டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, கலர் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தினா பேசினேன். அதில் ஒரு கலர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம், அதான் ஒரு கிரே ஒரு எல்லோ ஆக்கர் மாதிரி ஒரு கலர்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அது பிரேக் பண்ணுற மாதிரி. ஏன்னா உள்ளே இருக்க நிறைய கேரக்டர்ஸ் நிறைய காஸ்டியூம்ஸ்குள்ளே நிறைய ஒரு மாதிரி அழுக்குத்தனமாகவே இருக்கும் அது உள்ள. அப்போ அதோடு சேர்ந்து தொடர்ச்சியாக நம்ம பார்க்குற ஆடியன்ஸு டிஸ்டர்ப்ஸ் ஆகிடக்கூடாது. அது ஒரு மாதிரி என்னடா இப்படி இருக்கே ஒரு ஃபீல்குள்ளே வந்துட்டா அது கதையிலேருந்து நகர்ந்து போகிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கலர் ரொம்ப முக்கியமாக அதில் இருக்குது. கலர் பேலட் ரொம்ப முக்கியம். நானும் ரூபேஷ் தினமும் உட்காந்து ஒரு 2 வீக்ஸ் இதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ஒவ்வொரு சென்டரும் ஒவ்வொரு இடமும் லொக்கேஷன் போய் எடுத்துரும். ஃபஸ்ட்டு அந்த இடத்த எடுத்து ஸ்டில் எடுத்து வந்து அந்த கலர் பேலட்டுக்குள்ளே என்ன இந்த மூடு எந்த ஈவினிங் பண்ண போகிறோமா இல்லை மார்னிங் பண்ண போகிறோமான்றத பிளான் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஈவினிங் மூடுக்குள்ளே இருக்கிறது எப்படியான கலர் பேலட்டுக்குள்ளே என்ன காஸ்டியூம்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம், டெக்ஸ்சர் மாதிரி போகலாமா, பிளைன் கலர் போகலாமா, அப்படிலாம் ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே எங்களுக்குள்ளே இருந்து அது ஒவ்வொன்றும் நானும் கேமராமேனு அதை அழகாக இந்த லைட்டுக்குள்ளே தான் பண்ணணும் சொல்லிட்டு உட்காந்து நாங்கள் பேசும்போது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு செட்டப்பாக பிரிச்சிட்டோம். ஒவ்வொரு சீக்வன்ஸு என்னென்ன கலர் பேலட்டுக்குள்ளே வரப்போகுதுன்னு ஒரு சீக்வன்ஸை பிரித்து த்ரூஅவுட்டாக அதை பண்ண ஆரம்பித்தோம். அந்த வீடு ரொம்ப எல்லாமே சொன்னீங்க, அந்த வீடு ரொம்ப லைவுக்குள்ளே. ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஒரு மேஸ்திரி, டைல்ஸ் மேஸ்திரி. அப்போ அவரோட வீடு எப்படி இருக்கணும், ஆக்சுவலாக வேலை செய்கிற இடத்துல நிறைய டைல் வேஸ்ட்டாக இருக்கும், முடிஞ்சவரை அங்கே இருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த வீட்டோட வாசலுக்குள்ளே ஏன்னா அவனை கிரியேட் பண்ணுவான். அவனுக்கு அதுதான், ஏன்னா அவனுக்கு பெருசாக வாங்கி பண்ணணும்னு அவசியமே இல்லை, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். டேரக்டர் தான் சொல்லி கேட்டிருந்தாப்புல இந்த இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பண்ணது. அங்கே வெளியே இருக்கிற மெட்டீரியல் கூட பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ஸ்லாம் இருக்கும், பழைய சிமெண்ட் மூட்டைகள் இருக்கும். அங்கே அது ஒர்க் பண்ணுற இடத்துல வேஸ்ட் ஆகும், அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைப்பா, அது கட்டிடும், அப்படியே விட்டுமா. பழைய டைல்ஸ் இருக்கும், அதை சுற்றி சார்ந்து அவனுடைய ஒர்க் பண்ணுற பேஸ்க்குள்ளே என்ன இருக்குமோ அதை நான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏதோ டெக்கரேட் பண்ணுன்றதுக்காக இந்த படத்துக்குள்ளே எதுவுமே நம்ம பண்ணல. ஏன்னா ஒன்று கவனித்து ரொம்ப ரசித்து பண்ண ஒர்க் எல்லாமே. இளங்கோ சீன்லாம் வரும்போது அது ரொம்ப படம்னா ஆர்டிஃபிஷியலாக போட்டு வருங்க, ஆனால் லைவாக இருந்துச்சு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கும் credits goes to my production designer because he created the space. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஈவன் the practical lights and all அதெல்லாம் நம்ம டிசைன் பண்ணது. அது ப்ராக்டிக்கல் லைட்ஸ், இதோட கலர் பிரேக் டவுன் இப்போ டிகோட் பண்ணி பார்த்தாலே தெரியும். லைக் ஐ மீன் இந்த ஸ்பேஸ் அவர் கிரியேட் பண்ணி அதுக்கு கலர் போட்டு டெக்ஸ்சர் போட்டு வெதரிங் பண்ணி அது ஒரு பிலீவபிள் ஸ்பேஸாக ஜஸ்ட் he made it. Actually I was just documenting that. அவ்வளோதான். இல்லை படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுவும் அஞ்சலன் கேரக்டர் எனக்கு ரொம்ப ஃபேவரேட். ஏன்னா அஞ்சலன் கேரக்டரில் நான் என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு.
ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆண் வந்து என்கிட்ட நான் அஞ்சலம் கேரக்டராக ஃபீல் பண்ணேன்னு சொல்றது ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு தினகர் சார். இந்த முன்னாடி நடந்த டிஸ்கஷன் அந்த ஆர்ட் டைரக்ஷன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் இவரோட உரையாடிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சுது. இப்போ வந்து ஆக்டர் வந்து டைரக்டரோட ரொம்ப தொடர்பு கொள்வார். ஸோ ஆக்டருக்கும் டைரக்டருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி வேணும், ஆக்டருக்கும் அடுத்து பேரா நடிக்கிறவங்களுக்கும் கெமிஸ்ட்ரி வேணும். அது மாதிரி வேற யாருக்கு என்ன கெமிஸ்ட்ரி இருக்குங்கிறது இவங்க பேசும்போது தான் தெரிஞ்சுது. சினிமோட்டோகிராஃபர் அண்ட் ஆர்ட் டைரக்டருக்கு ஒரு பயங்கர கெமிஸ்ட்ரி இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது அந்த ஃப்ரேமில் என்ன வேணுங்கிறத வந்து சினிமோட்டோகிராஃபர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கதை படிச்சுட்டு டைரக்டர்கிட்ட கேட்டுட்டு அந்த கலர் பேலட்லாம் பார்த்து பண்ணுறாங்கல்ல. ஸோ அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, உயிரோட நடிக்கிறவங்க மட்டும்தான் கேரக்டர்ஸ் கிடையாது. ஒரு ஃப்ரேமில் ஒரு ஃப்ரேம்னு ஒன்று வச்சுட்டோன்னா நம்ம அதில் உயிரோட நான் நடிக்கிறேன், எனக்கு டைலாக் கொடுக்குறாங்க, இவங்க அழுகுறாங்க இல்லை சிரிக்கிறாங்க, அந்த குழந்தைங்க நடிக்குது, இதெல்லாம் உயிரோட இருக்கிற ஆக்டர்ஸ் பண்ணுறது. அது மட்டும் கேரக்டர் கிடையாது. அது சுற்றி என்ன ஃப்ரேமில் காமிக்கிறீங்களோ தோஸ் ஆர் ஆல்சோ கேரக்டர். ஏன்னா அவன் வந்து ஈஸியாக பீரோ மேலே ஒரு பாட்டிலை மறைச்சி வச்சுருப்பான், அப்பப்போ எடுத்து குடிப்பான். அதாவது குடிக்கிறதுங்கிறது வந்து முன்னாடி மறைஞ்சு போய் குடிச்சிட்டு தலப்பா கட்டிட்டு அப்படியே வந்து நைஸாக வந்து படுத்துருவாங்க. ஸோ இப்போ வீட்லேயே சின்னதாக கொத்தனார்ட்டே சொல்லிடுறாங்க, இங்கே ஒரு பார் செட்டப் வைக்கலான் இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த பீரோ மேலேருந்து எடுக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு பெரிய மீனிங்கை கொடுக்கும் உங்களுக்கு. அது ஒரு ஷார்ட் தான் அவன் குடிக்கிறான்ங்கிறது. ஆனால் அப்போன்னு போய் புதுசாக வச்சு கிளாஸ் வச்சு அப்படிலாம் குடிக்கலாம். அவனுக்கு தண்ணி கலக்கிறது கிடையாது, எதுவும் அவன் பாட்டு குடிக்கிறான். அவனுக்கு குடிங்கிறது வந்து பிளட்டு மாதிரி ஆகுது. ஸோ அப்போ அதெல்லாம் எப்படி காமிக்கணுங்கும்போது ஆர்ட் டைரக்ஷன் நிறைய ஹெல்ப் பண்ணுது, அது ஆக்டருக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுதான் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஃப்ரேமில் இருக்கிற எல்லாமே கேரக்டர்ஸ், உயிருள்ளது உயிரில்லாதது எல்லாமே கேரக்டர்ஸ். இல்லை எல்லா பெண் கதாபாத்திரங்களுமே வந்து இந்த எல்லாமே ஒன்றும் பாதிக்கப்படுறாங்க, அதில் இறந்துடுறாங்க, இவங்க ஏற்றுக்கிட்டு மறுபடியும் சேர்ந்துடுறாங்க, அவங்களையும் சகிச்சுக்கிட்டு வாழ்றாங்க, எல்லாம் சகிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணிட்டே வாழ்றாங்க. இது என்னன்னா இப்போ இது இந்த படம் வந்ததுலேருந்தே வந்து ப்ரிவியூ டைம்லேருந்தே இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப நான் கேட்டுகிட்டே இருக்கேன். எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த படம் வந்து பாட்டில் ராதா அப்படிங்கிற ஒரு அடிக்டோட லைஃப், ஒரு அடிக்டோட லைஃப்ங்கிறது நான் அதோட ரிசர்ச்சில் பார்த்தது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். 100 பேர் அடிக்டாக இருக்காங்கன்னா அதில் 5 பேர் 10 பேர் குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி திரும்ப ஒரு குடும்ப அமைப்புக்குள்ள தன்னோட குழந்தைங்களோட மனைவியோட ஒரு பெட்டரான ரிலேஷன்ஷிப்போட இருக்க முடியுது. அதுலேயுமே ஒரு உயிரோட இருக்கிறதே 20 பேர் தான் இருப்பான். 100 பேர் அடிக்ட் ஆனானா அந்த 20 பேர்ல ஒரு 5 பேருக்கு தான் இப்படி ஒரு வாழ்க்கை திரும்ப கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இதை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறது தான். அவன் ஒரு நோயாளி, ஹீ இஸ் அ டிசீஸ்டு பர்சன், ஹீ நீட் சப்போர்ட். அவனுக்கு அதை கிடைக்கிறதுக்கு அதை நோக்கி தான் இந்த கதையை நான் இது பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு. ஈவன் இன்ஃபேக்ட் ரஞ்சித் வந்து கடைசியில் வந்து அவங்க 2 பேரும் வந்து சேரக்கூடாது அப்படின்னு தான் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு ஃபில்மு அது மாதிரி நான் சேராமல் பண்ணியிருந்தேன்னா அது ரொம்ப ரொம்ப இன்னுமே ஃபார்வர்ட் திங்கிங்கில் இருக்கவங்க வந்து பயங்கரமாக அக்செப்ட் பண்ணுவாங்க, செரிஷ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது காது கொடுத்து கேட்டு நான் பண்ணுறது எனக்கு என்ன அதுன்னு அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, பண்ணிட முடியும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், முதல்ல ஒரு ஃபில்மு அந்த கிரியேட்டரோட லிமிட் என்னவோ அதுதான் அந்த ஃபில்மோட லிமிட். என்னோட அறிவோட உயரம் என்னவோ அதுதான் இந்த படம். நான் தான் இது மேபி இன்னொருத்தன் எவனாவது வரானா அவன் அந்த மாதிரி பிரேக் பண்ணி பண்ணுவாங்க. இது என்னோட விஷன், என்னோட வாய்ஸு, இதுதான் நான், என்னோட ஃபில்ம் அதுதான். ஓகேங்களா? மேபி விமன் பற்றி நான் இன்னொரு ஃபில்ம் பண்ணுறேன்னா நீங்கள் சொல்கிறத வந்து என்னால் 100% ரிலேட் பண்ணிக்க முடியுது. அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அதை எம்ஃபசிஸ் பண்ணி என்னால் பண்ண முடியும். இங்கே நான் பார்த்தது எல்லாம் கடைசி வரையிலும் ராதாமணி ஸ்டார்டிங்கில் பைக்கு தொலைக்கிறான், ராதாமணி ஒரு மேஸ்திரி ஆகணும்னு கனவு காண்றான், அவன் குடும்பம் பிரிஞ்சு போகுது, நடு ரோட்டில் விழுந்து கிடக்கிறான், அவனுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை கம்ப்ளீட் பண்ணுறத நோக்கி தான் நான் போகிறேன். அதே மாதிரி தான் ஒய்ஃபை நல்லா இருக்க ஒரு பெண்ணை மற்ற ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி அப்யூஸ் பண்ணுறான், குழந்தைங்கள நடு ரோட்டில் நிற்க வைக்கிறான். இதை கவுண்டர் பண்ணுறது தான் என்னோட 100% ஃபோக்கஸாக இருந்தது. கிளைக்கதைகளுக்குள்ள சில இடங்கள்ல என்னால் முடிஞ்ச வரல வேல்யூ நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் என்னால் பண்ண முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறதுங்கிறது ஹோப்ஃபுல்லி நீங்கள் உங்களோட ஃபிலிம் பண்ணும்போது இந்த விஷயனோட நீங்கள் பண்ணுங்க, டெஃபினட்டாக எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரி, கேரக்டராக பாட்டில் ராதாவுக்கு அஞ்சலத்து மேலே அவ்வளோ ஆசை இருக்குது. அவன் வந்து திமிருக்கு குடிக்கலை, அடிக்ஷனில் குடிக்கிறான். ஸோ அவ்வளோ ஆசை இருக்குது. அவனுக்கு லைஃபினுடைய பெரிய நோக்கமே வந்து அஞ்சலம் வந்துடட்டும், திரும்பி வந்துடட்டும், அதுக்கு என்ன அவள் எதிர்பார்க்குறா, அதை நான் மாற்றிக்கணும்.
இல்லை அவள் அங்கே போய்ட்டா இவ்வளோ பார்க்குறா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாலும், நீ என்ன பார்க்குற, அவன் பார்க்குறான், என்ன நடக்குதுங்க, அது மாதிரி சொல்லியிருந்தாலும், அது முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஹீரோ ஆகுறதுங்கிறது வந்து எதுவுமே கேட்காம இருக்கிறது தான். ஏன்னா நான் வந்து பயங்கர அவளை கொளுத்திட்டு சாகிற அளவுக்கு அந்த கேரக்டர் வந்து தள்ளி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நீ வந்து நெருப்பு மேலே நட, நான் உன்னுடைய தூய்மையை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நான் குடியை விட்டுட்டு உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இல்லை அது வந்து ஒரு உண்மையான மாற்றத்துக்கான விதையாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் ஜென்ரலாகவே நம்ம வந்து இருக்கிற நான் சொசைட்டின்னு ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லலாம்னு நினைக்கிறேன். நமக்கு எப்படின்னா, பிகாஸ் நீங்கள் இப்போ கேட்ட இதே கேள்வியை நான் சார் கிட்ட கேட்டேன். என்கிட்ட அவர் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது நான் கேட்டேன், எதுக்கு சார் அவள் வந்து திரும்பியும் சேரணும், அவள் ஒத்துக்கிறா, ஓகே அவர் திருந்திட்டாரு, அவங்க வந்து சரிசமமாக வந்து சரி ஓகே வீட்டுக்கு வர்றது போகிறதோட நிறுத்திக்கலாமே, இதுக்கு மேலே எதுக்கு திருப்பியும் சேர்ந்து வாழ்ந்து அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி அவள் திருப்பியும் போய் கஷ்டப்படணுமா அப்படின்னு நான் கேட்டப்போ, நம்ம 10 வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம், 15 வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம், ஒருத்தவங்க மாறுறாங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவும் பண்ணும்போது செகண்ட் சான்ஸுங்கிறது எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது? சரி செகண்ட்னு கூட வேணாம், ஒரு 4th சான்ஸ் 5th சான்ஸ் எதுக்கு கொடுக்கக்கூடாது? இப்போ சப்போஸ் நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னா, சுற்றி இருக்கிற என்னோட குடும்பமோ இல்லாட்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸோ சப்போஸ் எனக்கு இந்த 4th சான்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நான் திருந்திருப்பேனோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எப்போதுமே தோணும்ல. நான் குத்தம் செஞ்சிருக்கேன்னா நான் திருந்துறேன் நான் 10 தடவை சொல்கிறேன், நான் 8 தடவை திருந்தலை, பட் அதுக்கப்புறமா எனக்கு கொடுத்த சான்ஸை நான் திருந்திட்டேன். நம்ம எல்லாம் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம சும்மா சொல்லிக்கிறோம் ஒரு வாய் பேச்சுக்கு, இல்லை யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருமே இம்பர்ஃபெக்ட்னு. பட் ஒருத்தங்க இம்பர்ஃபெக்டாக இருக்காங்கிறத நம்ம எவ்வளோ தூரம் ஏற்றுக்கிறோங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் அந்த பெண் வந்து ஒரு பெண்ணா வந்து இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க பார்த்து, இல்லை நான் என்னோட பாஸ்ட்டை நான் தள்ளி வச்சுட்டு நான் புதுசாக ஒரு ஃபியூச்சர் நான் திரும்பியும் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து தொடங்குறேன் அப்படின்னு நினைக்கும் போது அதில் தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கலாம். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க நோ சொன்னால் ஆம்பளைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் நோ சொல்லுவேன், நீ என்ன நோ சொல்கிறது, நான் தான் சொல்லுவேன் அந்த நோவை. அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு அவங்க நோ சொன்னோம் கேட்டுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ ஸ்கிரிப்ட் படிக்கும்போது தோணுச்சு. இன்னொன்று ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லை, நான் என்ன பார்க்குறேன், அட்லீஸ்ட் நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்றது. இப்போ எனக்கு 2 பசங்க இருக்காங்க, எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவளை மீட் பண்ணவே மாட்டேன். எவ்ரிடே அவங்கள பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசுறது கிடையாது, அவங்கள ஸ்மைல் பண்ணுறது கிடையாது. குழந்தைங்க எனக்கு பிறந்துட்டாங்கன்றதுனால அவங்க குழந்தைங்க, அவன் அப்பான்னு என்ன செலிப்ரேட் பண்ணிவிடுவான், செரிஷ் பண்ணிவிடுவாங்கிறதுனால இந்த அண்டர்ஸ்டூடு அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. எவ்ரி சிங்கிள் டே நம்ம ஃபெல்லோ ஹியூமனை அட்ரஸ் பண்ணணும், செரிஷ் பண்ணணும், நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ளரிஷ் ஆகும். அண்ட் ஹீ இஸ் ட்ரைங் டு டூ தட். டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து அவன் ஓப்பனாக எல்லார் முன்னாடியும் அவளை வந்து அட்மயர் பண்ணுறான், பேசுகிறான். அதுக்கப்புறமா 5 வருஷம் பொறுத்து தான் அந்த மீட்டிங்கில் அவங்க உட்காடுறாங்க. அதுக்கிடையில் அவன் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பான். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்காதா அந்த பெண்ணுக்கு? சும்மா போகிற போக்கில் வந்து அவன் ஏதோ பையில் ஏதோ இது மளிகை சாமான் வாங்கி வந்து குத்தான், அவன் பின்னாடி வந்துட்டா, அப்படி இல்லை படம். பண்ண தப்பின குதிச்சு அதெல்லாம் எடுத்தாங்க, கட் பண்ணிட்டாங்க. இல்லைங்க, ஜஸ்ட் நான் ஜென்ரலாக சொல்கிறேன், அந்த கேரக்டரே வந்து அஞ்சலம்ங்கிற கேரக்டர் அவர் வெறும் குடிச்சிக்கிட்டே இருக்காருங்கிறதுக்காக விட்டு போகல. அந்த கடைசியில் அந்த கிரெடிட்ஸ் அப்போ வந்து வச்ச சீனுமே அதுக்காக தான். இந்த கேரக்டர் ஏன் திரும்பி வந்து சேர்றாங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் அதுதான். நான் கடை தெருவுக்கு போகணுங்கும் போது என் கூட என் கணவர் வரணும், என் கூட நிற்கணுங்கிறது என்னோட ஆசை. இந்த 5 இயர்ஸில் அவர் ஏதோ பண்ணியிருக்க மாட்டாரா? கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணு வேணாம் தாலியை கழட்டி கொடுக்க தெரிஞ்ச பொண்ணுக்கு திருப்பியும் எதுக்கு அந்த பொண்ணு வந்து சேரணும்? அதுக்கு தெரியாது, அது விட்டு போயிடுச்சு. அதுக்கு தெரியும். நம்ம இது இவங்க சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆக்சுவலாக ஒர்க் பண்ணும்போதே அந்த தெருவில் வந்து என் 10 வருஷம் போச்சுன்னு சொல்லுவாள்ல. ஐ மீன் தாலி கழட்டி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவள் எங்கேயுமே தாலியே இருக்காது. அவளுக்கு ஒரு செயின் தான், அந்த செயினில் தான் ரோட்டில் வரும்போது அவன் இன்னொரு பாய் ஃப்ரெண்டோட வரும்போது அந்த செயின் தான் இருக்கும். ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமும் அந்த செயின் தான் இருக்கும். அப்போ வந்து அவள் எதனால் அவன் கூட இருக்கான் அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் லவ் அண்ட் கம்பேஷன் தான். இவரோட பெட்டர் நேச்சரால் தான் அவன் கூட இருக்கான். தாலி வந்து ஒன்று சேர்த்துலாம் உட்கார வச்சிடல, அது இவரோட பிஹேவியர் தான் ஒன்று சேர்த்து உட்கார வைக்குது. சார் எனக்கு ஒரு கொஸ்டின்.
சென்டர்ல இருந்து அவங்க தப்பிச்சு வெளியே வந்துருவாங்க. ஸோ உள்ள இருக்கும்போது அவருக்கு எந்த பழக்கமும் இருக்காது. ஆனா வெளியே வந்து எதனால அவர் அப்படி பிஹேவ் பண்ணுவாரு? எந்த பழக்கமும் இல்லாம இருக்க ஒரு பர்சன் எப்படி டக்குன்னு அது மாதிரி இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது. எனக்கு நான் அம்பத்தூர்ல ஒரு சென்டர்ல போயிட்டு ரிசர்ச் பண்ணும்போது ஒரு 7 days அங்க இருந்தேன். அங்க ஒரு தம்பி ஒருத்தன் வந்து அங்க ரெட் மாதிரியே ஒரு கேரக்டர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். டீ சாப்பிட போகும்போதெல்லாம் போலானா அப்படின்வான். டீ சாப்பிட போகும்போது மட்டும் பீரோவை திறப்பான். பீரோவை திறந்து காசு எடுத்துட்டு வருவான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 நாள் பார்த்துட்டு இருந்தேன் நான். 4வது நாள் தான் டீ சாப்பிட்டு போகும்போது பார்த்தா அவன் வந்தவன் அத்தனை நாள் வந்திருந்திருக்கான். அந்த 4th day மட்டும்தான் அவன் ஒரு சின்ன இந்த சைஸ்க்கு ஒரு கத்தியை வந்து ஒவ்வொரு நாளும் பீரோலேருந்து எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு வந்திருக்கான். அந்த ரீஹாபுக்குள்ளே இருக்கும்போது அவன் கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸ்டாக இருப்பான். வெளியில் பக்கத்தில் இருக்க பில்டிங்க்கு டீ சாப்பிட வரும்போதே அவனை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற பயத்திலேயே அவன் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தான். அப்போ தான் எனக்கே பயம் வந்துச்சு, இவன் கூட தான் எத்தனை நாள் நம்ம டீ சாப்பிட்டுட்டு இருந்தோமா அப்படின்ற ஒரு இது. உண்மையாகவே அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணி சிலது ஞாபகத்தில் இருக்குது, சிலது ஞாபகம் இல்லை. இந்த கன்ஃபைன் ஸ்பேஸை வந்து அவன் கம்ஃபர்ட்டாக பார்க்குறான். வெளியில் இருக்க ஓப்பன் ஸ்பேஸுங்கிறது அவனுக்கு வந்து அவனோட எல்லா ட்ராமாவும் திரும்ப ட்ரிகர் ஆகிடுது. அதோட கண்டினியூவேஷன் தான் அந்த இது. நம்ம அங்கே சவுண்ட்ஸாக நம்ம ஒர்க் பண்ணது, வெட்டுறது, குத்துறது, பைக்கோட ரேஸு, ஒருத்தன் வெட்டும்போது நடக்கிற அந்த பிளட் ஃப்ளாஷோட சவுண்டு, அதெல்லாம் சேர்ந்து தான் அவனோட மைண்ட் வாய்ஸாக நம்ம அங்கே ஒர்க் பண்ணியிருப்போம். இன்னொரு கொஸ்டின் இருக்கு. செகண்ட் டைம் வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போ திட்டிட்டு இவங்க போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அட்வைஸ் பண்ற கிட்ட போய் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு வந்து வேற ஒருத்தனோட பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் மாறுறாரா அப்படின்னு கேட்குறேன். அந்த இதுல இருந்து பழக்கத்துல இருந்து வெளியே வராரா? இல்லை, இது வந்து ரொம்ப நிதானமாக முதல்ல மாற்றம் அப்படிங்கிறதே ஒரு நாள் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரிலாம் வந்துடாது. அதுவுமே கண்டினியூஸ் ப்ராக்டிஸ். இப்போ நிறைய ஒரு இன்டெலெக்சுவலாக அந்த படத்துக்கு அட்வைஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த நாய் செடி கொடுக்கும்போது படம் முடியுதுன்னாங்க. அப்புறம் வந்து அவள் அந்த பெட்டில் உட்காந்து அழுவும்போது படம் முடியுதுன்னாங்க. அப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லும்போது படம் முடியுதுன்னுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மழை பெய்யும்போது படம் முடியுதுன்னுவாங்க. அங்கெல்லாம் முடியாது. இது வந்து டிசீஸ். ஒன்ஸ் ஒருத்தன் வந்து அடிக்ட்னா லைஃப் டைம் அடிக்ட் தான். எப்போ வேணாலும் அவன் வந்து ட்ரிகர் ஆகி திரும்ப வரலாம். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த கேரக்டர் அதோட டெப்த்துக்குள்ளேருந்து தான் நம்ம இதை ஒர்க் பண்ணுறோம். எல்லா இடத்துலையுமே அவன் குடியை விடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அண்ட் அவன் ஒய்ஃபோட திரும்ப பார்க்கறதுங்கிறது அதுக்கு முன்னாடி செகண்ட் டைம் ரீஹேப் போனான்ல, அதே ரீஹேப் தான், அதே விஷயம் தான் நடந்தது. செகண்ட் டைம் போனப்போ தான் அவன் உண்மையாக ரியலைஸ் பண்ணுறான். மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணும்போது நல்லா இருக்க பொண்டாட்டியை வந்து அவங்க தம்பி கூட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஒருத்தன் சொல்லுவான். வேற வேற விஷயங்களை உள்வாங்க நான் இப்படி தானே இருந்தேன் அப்படிங்கிறத உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அதோட பீக்கா வந்து அசோகன் வந்து அவர் லைஃபை சொல்லும்போது எப்படிதான் இருக்கும் போல் இருக்கு லைஃப், வி ஹாவ் டு ஃபைட் அப்படிங்கிற ரியலைசேஷனோட பீக் தான் அங்கே தான் அவனுக்கு வரும். அது ஒரு மொமெண்ட் நடக்கிறது இல்லை, கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் அது. இதுக்கு முன்னாடி கேட்டதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியிலேருந்து ப்ரெஷ் ஷோவில் பார்த்தவங்க நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டாங்க. அப்பத்துலேருந்து எப்படின்னா இந்த கேரக்டருக்கு புருஷனை தவிர இன்னொருத்தவங்க நடுவில் வராங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி திரும்பி 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 வர்றது வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நான் ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறேன், நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு தடவை இப்போ கல்யாணம் ஆயிருக்கவங்களா இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு வந்து குடும்பத்திலே ஏற்கனவே பேசி வச்சுருப்பாங்க, நீ இவங்கள தான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. இல்லாட்டி நமக்கு ஒரு ஒய்ஃப் சரி கல்யாணம் ஆகி இருக்கும். இதெல்லாமும் தாண்டி நமக்கு எங்கேயோ வாழ்க்கையில் அந்த ஜேர்னியில் நமக்கு பிடிச்ச மாதிரி யாரோ ஒருத்தரை நம்ம எங்கேயோ பார்ப்போம். அது சர்டன் குவாலிட்டிஸாக இருக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, நம்ம அந்த இதை பற்றி பெருசாக பேச மாட்டோம். ஒருத்தர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து செக்ஷுவலாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் வந்து ஒருத்தர் மேலே வந்து எனக்கு ஒரு பாசம் ஒன்று வருது, ஒரு விருப்பம் ஒன்று வருது அப்படிங்கிறது செக்ஷுவலாக பார்த்த உடனே வராது ஒருத்தருக்கு. நான் இப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து கடைக்கு போகணும், கூட யாராவது ஒருத்தர் இருக்கணும். என் பசங்க ஏதாவது ஒன்று வேணுங்கும் போது கையேந்து நிற்கும் போது என் கையில் காசு இருக்காது. பட் இதெல்லாம் என் புருஷன் எனக்கு செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன். என் புருஷன் தான் செய்யணும்னு நான் ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டேன். பட் என் புருஷன் அது எனக்கு 10 வருஷம் செய்யலை. பட் நீங்கள் வந்து பாட்டோட அந்த கட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் எங்கேயோ வந்தவர் அந்த கை பட்டுச்சு சரி, பட் இதை தாண்டி எதுவுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்குள்ள எதுவுமே ஃபிசிக்கலாக இல்லாமே இருந்திருக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் ஒரு விஷயம் செய்கிறாருல்ல. இந்த கேரக்டர்லாம் பாட்டில் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் செஞ்சார். அந்த பொண்ணு காலில் அடிப்பட்டோடனே வந்து எல்லாம் சிமெண்ட்லாம் வச்சு எல்லாம் இது பண்ணார். பட் அதுக்கப்புறம் ஒரு பெருசாக கையில் அடிப்பட்டேன், நான் காலில் அடிப்பட்டேன், நான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு அவ்வளோ தூரம் சமைச்சு வைக்கிறேன். காசு இல்லாத சமயத்துலையும், நீ சம்பாதிக்காத சமயத்துலையும், நீ வீட்டுக்கு காசு கொண்டு வராத சமயத்துலையும் நான் உனக்கு அப்படி சமைச்சு நீ வீட்டுக்கு திரும்பி வர, நீ வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு உனக்கு கொடுக்குறதையும் உன்னால் பார்க்க முடியல, நீ போய் குடிச்சிட்டு வர. ஸோ இப்படி நான் போடுற இவ்வளோ எஃபர்ட்டை ஒருத்தர் பார்க்காதப்போ, நான் எதுவுமே போடாமல் ஒருத்தர் என்ன எனக்காக பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பர்சன் மேலே ஒரு பாசம் ஆட்டோமேட்டிக்காக வரும் நம்ம எல்லாருக்குமே. பட் தட் இஸ் நாட் செக்ஷுவல்.
ஸோ நான் திரும்பியுமே நம்ம ஒரு லைக் கல்ச்சுரலாக ஐ ஃபீல் வி ஆர் டாட் டு சி. இப்போ நமக்கு ஒருத்தர் மேலே ஒரு பாசம் இல்லாட்டி ஒரு அட்ராக்ஷன் வந்தாலே அது உடனே செக்ஷுவல். அது அப்படி கிடையாது. நம்ம கொஞ்சம் இன்னுமே வந்து ஒருத்தர்கிட்ட ஆங்க நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே என்ன உடனே பார்க்க அழகா சொன்னாங்க, ஒருவேளை அவங்களுக்கு நம்ம அதை தப்பா தான் பார்ப்போம் ஜென்ரலாவே. அது ஒரு ப்ராக்டிஸ், ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ். பட் ஒருத்தவங்க வந்து அது ரொம்ப ஜெனியூனா கூட சொல்லலாம். நமக்காக ஒருத்தங்க நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு 2 விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதை தப்பான நோக்கத்துல பார்க்காம நம்ம அது ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட இருந்திருக்கலாம் அந்த பொண்ணுக்கு லைஃப்ல. ஸோ அதை நம்ம அப்படி பார்க்க கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட இந்த படம் பார்க்கப்படணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த பேக்கரியில இருந்து அவர் எல்லாத்தையும் திருடிட்டு ஓடிடுவாருல்ல. ஸோ அப்போ வந்து அவ்வளோ வாட்டி அவர் அடிப்பார் ஆக்சுவலா. அது வரைக்கும் அந்த கவர் கொடுக்கவே மாட்டாரு. அது கொஞ்ச நேரம் இன்னும் அடிச்சுட்டு அவரை விட்டுட்டு போயிருப்பாரு. ஆனா லாஸ்ட்ல ஏன் அதை அவர் தூக்கி போட்டு போறாரு? நான் ஒரு எமோஷனலாக தூக்கி போட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது 2 டேக் 3 டேக் டிஃப்ரெண்ட் எடுத்தாங்க. அதில் வந்து அடி வாங்கும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரி, தடுக்கிற மாதிரி, அடி வாங்கிட்டு ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து ஒரு டேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி பிடிச்சிப்பேன், நீ என்ன அடித்தாலும் சரி நான் மூவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போணுச்சு. அப்போவும் ஒருத்தர் 2 அடி அடிச்சும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மேலே அவன் அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு வெறுப்பில் நான் தூக்கி போடுறேன். இவன் இதுக்காக ஓடி வர்றானேன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரரும் அதை எடுக்காமல் போயிடுவார். ஸோ அதுதான் 2 பேருக்குமே ஒரு நிகழ்ச்சியான தருணம் நடந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதோட சைலண்ட் ரொம்ப முக்கியமாக. அவர் கட்டி பிடிச்சிருக்கும் போது ஒரு சைலண்ட் மைண்டுக்குள்ளே நீங்கள் பார்த்து அதை நீங்கள் கன்வே பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு பிள்ளைங்களுக்கு அந்த இடத்துல ஒரு டைமில் பட்டாசு பொறிக்கிட்டு இருக்குங்க, குழந்தைங்களுக்கு எதுவுமே இல்லை. அந்த இடத்துல ஒரு எமோஷன் இருக்குல்ல, அவர் அதை வாங்கிட்டு ஓடுறாரு, ஒரு சந்தில் போயிட்டு தலையில் அடிச்சுப்பார்ல, அதெல்லாம் சரி உண்மையில அவ்வளோ ஃபீல் அது நீங்கள் வெறும் படமாக மட்டுமே பார்க்குறீங்க, அப்படி கிடையாது. அந்த சைலண்ட்குள்ளே அது அவ்வளோ அழுத்தம் இருக்காது. அதை கட்டி பிடிச்சிட்டு அவன் மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டு இருக்குன்னு தான் நான் யோசிச்சேன். அதை நான் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன். அது ரொம்ப ஃபீல். அது பிள்ளைங்களுக்கு எதுவுமே வாங்கி தர முடியல, அந்த ஒரு ஏக்கம் இருக்குல்ல, ஒரு அப்பாவுக்கு மட்டும் தான் அது புரியும். அந்த ஃபீல் அங்கே நம்ம இது மாதிரி ஒரு குடியில் வந்து அடிக்ட் ஆகிட்டோமே, இதுக்குள்ளே நம்ம ஃபேமிலியே நம்ம அந்த இடத்துல தெருவில் பார்த்துட்டு போவார். அந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப செம்ம டச்சு சார் பண்ணது. அந்த தெருவில் பட்டாசு பொறுக்கிற பார்த்துட்டு சார் அங்கே நடந்து போகிற விஷயம் இருக்குல்ல, நம்ம ஃபேமிலியை நம்ம எப்படி விட்டுருக்கோம், இப்போ இப்படி ஒரு நம்மளோட குடியோட இந்த பழக்கத்தினால தான் ஃபேமிலி இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுக்குல அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த கேப்பில் டைட்டாக பிடிக்கிற கேப் நீங்கள் என்ன யோசிங்க, நீங்கள் தான் அது யோசிங்க மைண்ட் செட்டில் பார்த்தோன்னே தெரியணுமா அது வரணும். நம்ம குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ இருக்குது, நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவுமே பண்ண முடியலன்ற ஒரு அழுத்தம் இருக்குல்ல, அதுவே போதும் அந்த இடத்துல சொல்கிறது. இவர் சொன்னது தான் ஆக்சுவலாக. அதோட அவன் என்னென்ன தூக்க மாட்டேங்க செத்துறா, ஊராமட்டு போன இது எடுத்துகிட்டு வர அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் அவனுக்கு உள்ள போகாது. அவன் நிலைமை இப்படி இருக்கு, என்னவா தன்னை பத்தியே கனவு கண்டான். இப்ப நான் இங்க திருடிட்டு வந்து அடி வாங்கிட்டு குழந்தைங்களுக்கு நடு ரோட்ல நின்றுட்டு இருந்துங்க குழந்தை, அதெல்லாம் சேர்ந்தது தான். அவன் விட்டதுக்கு அப்புறமா தன்னையே இது பண்ணிப்பான்ல. ஆமா, தான் இந்த இடத்துல வந்து நிக்கிறமே அப்படிங்கறதோட செல்ஃப் பிட்டி அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். எனக்கு ஒரு விக்கெட் கிடைச்ச மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஏன்னா நான் அதை வந்து இன்டென்ஷனலாக தான் பண்ணேன். ஏன்னா இது இப்படி தெரியணும்னு ஆசைப்பட்டது. அது சில சமயம் தோணும், இது வந்து இப்படி ஸ்ட்ராங்காக தெரியணும், அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டோன்னா அது போகாது. ஏன்னா குழந்தைங்க, அந்த குழந்தைங்களோட இருக்கிற ரிலேஷன்ஸு, அவங்க அப்பா குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பந்தத்தை காமிக்கிறது வந்து இடங்கள் வந்து ரொம்ப கம்மியான இடங்கள். ஆனால் அதுதான் வந்து பாட்டில் ராதாவை வீட்டுக்கு திருப்பி கொண்டு வர்றது. அந்த ஒரு உலகம் வேணும், அதுவும் அஞ்சலத்தோட தான் வேணும் அப்படிங்கிற ஒரு, அந்த உலகத்துக்குள்ளே போகணும் அவன் அப்படிங்கிற பயங்கரமான ஆசை அவனுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போது அந்த கம்மியான சீன்ஸ் வரும்போது அதெல்லாம் ரொம்ப எமோஷ்னல் டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்து டைலாக்ஸ் இல்லைன்னா ஃபீலிங்ஸ் மூலமாக தான் காமிக்க முடியும். சில உணர்வுகள் ஸ்ட்ராங்காக காமிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் நான் குழந்தைங்களோடு இருக்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருப்பேன், ஜாலியாக இருப்பேன். எனக்கு சில சமயம் இந்த கடிக்கிற சீன் வந்து இவர் சும்மா கடிப்பாங்க அப்படின்னாங்க, பையனை கடிக்கிறதா, பர்சனலி நான் கடிச்சதில்லை, இருந்தாலும் இவர் சொல்கிறத கேட்கும்போது அதை எப்படி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த கடிக்கிறது வந்து ஒரு 2 இடத்துல தான் வரும். ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கும்போது ஒரே ஒரு கடிச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது, ஓ இவன் கடிச்சு விளையாடுவான் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதுக்கப்புறம் திரும்பி போகும்போது அங்கே ஒரு தடவை கடிச்சு விளையாடுவோம். அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இமேஜஸ். அதாவது ஒரு அப்பா இல்லாத பசங்களாக இருக்கட்டும், இல்லை வளர்ந்துருப்பாங்க, இல்லை அப்பா இருந்து குடிகாரங்க இருந்த பசங்க சின்ன குழந்தைங்களாக இருக்கவும் இருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது பயங்கரமாக கனெக்ட் ஆகும். அது வந்து 3 செகண்ட்ஸ் வந்தாலும் சரி,
அதை விட கம்மியாக வந்தாலும் சரி அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை வந்து நான் அஸ் அன் ஆக்டராக எப்படி தான் கன்வே ஆகணும்னு நினச்சி பண்ண இடம் வந்து அந்த இறுக்கி அந்த பேக்கரி பொட்டலத்தை கட்டுப்பிடிச்சிக்கிறது. நீங்க அந்த பிஸ்கட் பாக்கெட்டை கட்டிப்பிடிச்சிருக்கிறப்போ எனக்கு குழந்தைங்களை கட்டிப்பிடிச்சிருக்கிறதா தான் தோணுச்சு. அது எப்படி ப்ராசஸ், என்னவா ப்ராசஸ் பண்ணி பண்றீங்க? ஒன்று வந்து டைரக்டருக்கு போய் கட்டுப்பிடிக்காதீங்க அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டாரு, அதனால போகல. ரெண்டாவது வந்து ஃபாதர் இஸ் எ ஹீரோ. ஃபஸ்ட்டு எல்லா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஃபாதர் இஸ் எ ஹீரோ. பசங்களுக்கு எல்லாருமே ஃபாதர் தான் ஃபஸ்ட்டு ஹீரோ, அதுக்கப்புறம் தான் சினிமா ஹீரோ தான். ஸோ ஒரு ஃபாதர் இஸ் எ ஹீரோவை போய் கிட்டக்க போய் பார்க்கணும், அவங்க அம்மாவோட தனியாக இருக்கிறாங்க. அப்பா இப்போ எப்படி இருக்கிறாருன்னு தெரியாது, இவர் பாட்டு குடிச்சிட்டு இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருன்னா தெரியாது. நான் பாட்டு அதோட பெரியங்கிற அலங்கோலத்தில் ஏற்கனவே தீபாவளி அன்னைக்கு ரோட்டில் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, நான் தான்டா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு தோற்றத்தோடு அவங்கள பார்க்கணுமாங்கிற பயங்கர கில்ட் இருந்துச்சு எனக்கு. அந்த கில்ட்டு தான் என்னுடைய வாக்கை வந்து ஸ்லோ பண்ணுது, ரொம்ப கிட்டக்க போகாமல் தூரக்கு இருந்து பார்க்க வைக்குது. ஸோ அது வந்து அழகாக அவரே அதே மாதிரி தான் யோசிச்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரு ஹீரோவை நம்ம எப்படி பார்ப்போம், அப்பாவை எப்படி பார்க்கணும், இப்படி ஒரு அப்பாவை பார்க்க வேணாம் அப்படிங்கிற அந்த கில்ட்டினுடைய அழுத்தம் தான் தூரக்கு இருந்து பார்த்துட்டு அந்த உணர்வு. அடிக்கடி ஆஃப் பாட்டில் எடுத்து வச்சுருவாங்க பசங்க. என்ன லிமிட் என்ன அளவோட அந்த சீன் போயிட்டு இருக்குலாம் தெரியாது. எப்பவுமே ஆஃப் பாட்டில் வந்துடும், இல்லை தலைவா பொட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்போம் அப்படின்னும். அப்படி எதுவுமே தெரியாத ஒருத்தர். இது நிறைய ரஞ்சித்தோட ஒர்க்ல மெட்ராஸ்ல வந்து ஒரு இது இருக்கும், அவங்க பிரிஞ்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒன்று சேரும்போது கார்த்தி அந்த பொண்ணு வரும்போது பிடிச்சிருக்காவோ லவ் பண்ணுறேன்னு கேட்பான், சீக்கிரம் பைக்கில் உட்காரு அப்பதான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சம்திங் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வரலாம் அந்த லவ் அதை ஃபினிஷ் பண்ணுறது வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். It should not be perfect. It should be perfectly imperfect. புரிஞ்சுச்சா? ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காரு. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரியலன்னா புரியலன்னு கேட்கணுங்க. இது வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி வந்து எனக்கு என்னன்னு தெரியல. நான் ஒரு செகண்ட் அங்கே நீங்க முன்னாடி வந்து இல்லை இதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் வந்து கொடுத்துச்சு.